ஹானர் நிறுவனம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புது கம்பேக் கொடுக்க போறாங்க. அதுவும் ஹானர் 90 அப்படிங்கிற ஃபோன் லான்ச்சோட. ஸோ ஹானர் 90 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்றதா இருக்காங்க. இந்த ஹானர் 90ல எல்லா விஷயங்கள் புதுசா தராங்க. மேலும் இந்த ஃபோன்ல எது பெஸ்ட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கும் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஹானர் 90 வந்து 3 டிஃபரெண்டான கலர்ஸ்ல வருது. அதாவது மிட்நைட் பிளாக், எமரால்ட் கிரீன் மற்றும் டைமண்ட் சில்வர் அப்படிங்கிற கலர்ஸ் வருது. இந்த டைமண்ட் சில்வர் அப்படிங்கிற வெர்ஷன் வாங்குனீங்கன்னா மட்டும் அதுல வந்து பாட்டம் சைடுல வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு டிசைன் வந்து லைட்டா கொடுத்திருக்காங்க. மத்த 2 ஃபோன் வந்து நார்மல் ஃபிளாட் கட் டிசைனாக வருது. மேலும் இந்த ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து கிளாஸ் டிசைனா கொடுக்குறாங்க. அதாவது ரொம்ப ஹார்டான கிளாஸ் வந்து கொடுத்துருக்கான்னு சொல்லிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்கிராட்ச் ஆகாது அப்படிங்கறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தபடியாக ஃப்ரண்ட் சைடுல உள்ள டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். டிஸ்ப்ளே இந்த போன்ல ஒரு பெரிய செல்லிங் பாயிண்டா இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த டிஸ்ப்ளேயோட ஃபீச்சர். அதாவது இந்த போன்ல ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள OLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மேலும் வந்து சைடுல எட்ஜஸ் வந்து கொஞ்சம் கர்வ் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு டிஸ்ப்ளேயா கொடுத்திருக்காங்க. அதுபோக 100% DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட் 1200 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் வந்து போகுது. இது போக இந்த டிஸ்ப்ளேக்கு 3840 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங் இருக்கு. அதாவது இந்த நம்பர்ஸ் வந்து அதிகமா போக போக வந்து கண்ணுக்கு வந்து நல்லது சொல்றாங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்து டிம்மிங் சப்போர்ட் இருக்கோ இந்த PWM டிம்மிங் அதிகமா இருக்க நமக்கு வந்து கண் வந்து அந்த அளவுக்கு கெடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. நம்ம கண் வந்து அந்த அளவுக்கு வந்து இரிட்டேஷன் இருக்காது ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா கூட. அதுபோக இந்த டிஸ்ப்ளேக்கு வந்து ப்ரொடெக்ஷனும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆனா என்ன டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு தெரியல. மத்தபடி இந்த டிஸ்ப்ளேல வந்து வால்நெட்டை வச்சு வந்து அடிச்சு கூட காட்டினாங்க. அப்போ கூட வந்து வால்நெட் உடைஞ்சதை தவிர டிஸ்ப்ளே வந்து ஸ்கிராட்ச் இல்ல. சோ கண்டிப்பா வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து இந்த டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷனுக்கு தந்திருப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது போக இது ஒரு பஞ்சுவல் டிஸ்ப்ளே தராங்க. அது மட்டும் இல்லாம இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. சோ டிஸ்ப்ளே ஒரு சூப்பரான ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. குறையே சொல்ல முடியாது. பக்காவான ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்ப்ளேயா வருது. மேலும் இந்த போனுக்கு வந்து HDR கேப்பபிலிட்டிஸும் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தபடியாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போனுக்கு ஸ்னாப்டிராகனோட 7 Gen 1 அப்படிங்கிற ஆக்டா-கோர் சிப்செட் கொடுக்குறாங்க. சோ பேசிக்கா பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட்டாக வருது. இந்த ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சோ இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டீங்கன்னா வந்து ஆப்ஸ் ரன் பண்ற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ் பொறுத்தவரை மோஸ்ட் ஆஃப் த ஹெவி கிராஃபிக் கேம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே கண்டிப்பா இந்த போன்ல விளையாட முடியும். சோ பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா வந்து குறை சொல்ற மாதிரி இருக்காது. நல்லாவே இருக்கும். மத்தபடி RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இந்த போன் வந்து 8GB RAM with 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ்ல வரும் எதிர்பார்க்கப்படுது. சோ RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அது லான்ச் டைம்க்கு அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த போன் வந்து Android 13 OSல Magic UI 7.1 இன்டர்ஃபேஸ்ல வருது. அதாவது Magic UI அப்படிங்கிறது நமக்கு வந்து ஹானரோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ் தான். சோ இந்த ஹானரோட OSல வந்து நமக்கு வந்து கூகுளோட சப்போர்ட்டும் இருக்கு. அந்த கூகுள் சர்வீசஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் ஆகும். அதனால பயப்படாம இந்த போன் வந்து கண்டிப்பா நம்ம வாங்கலாம். மேலும் இந்த போன்ல ப்ளோட்வேர்ஸ் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. சோ ரொம்ப கிளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா இருக்கு. மொத கேமரா 200 மெகாபிக்சலுக்கான மெயின் சென்சாரா கொடுக்குறாங்க. இது f1.9 ஆப்பர்ச்சர்ல வருது. அதாவது இது ஒரு 1/1.4 இன்ச்க்கான சென்சராக வருது. இரண்டாவதாக ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தராங்க. இது f2.4 ஆப்பர்ச்சர்ல வருது. சோ போனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா இருக்கு. மத்தபடி செல்ஃபிக்காக இந்த போன்ல வந்து ஃப்ரண்ட் சைடுல ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.4 ஆப்பர்ச்சர்ல வருது. மேலும் இந்த போன் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் சொல்றாங்க. குறிப்பா வீடியோ vlog பண்றவங்களுக்கு வந்து நாய்சிங் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது லோ லைட் கண்டிஷன்ஸ்ல வந்து வீடியோஸ் எடுத்தா கூட அந்த நாய்ஸ் அந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்லிருக்காங்க. மேலும் இந்த போன்ல வந்து வீடியோ மோட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அது மட்டும் இல்லாம AI vlog அசிஸ்ட் மாதிரி பலவிதமான விஷயங்கள் இந்த போனோட கொடுத்திருக்கா சொல்லிருக்காங்க. சோ வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த போன். மத்தபடி 3.5mm ஆடியோ சப்போர்ட் இந்த போன்ல கிடையாது. அதுபோல USB Type-C ஆடியோ தான் தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. இது போல நெட்வொர்க்ஸ் அப்படி பார்க்கும்போது இந்த போனுக்கு வந்து 5G-க்கான SANC சப்போர்ட் தராங்க. இது போல dual 4G VoLTE, Bluetooth 5.2, dual band Wi-Fi, NFC இருக்கு. போனோட weight 183 கிராம் வருது. அடுத்தபடியா பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு 66 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த சார்ஜர் சார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து வெறும் 15 நிமிஷத்துல 0 to 45% சார்ஜ் ஏறியும் சொல்லியிருக்காங்க. கடைசியாக இந்த ஹானர் 90 வந்து இந்தியால வந்து ஒரு 30,000 ரூபாய் செக்மெண்ட்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ 30,000 கொஞ்சம் கீழே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பிரைசிங்க்கு வந்து ஹானர் இந்த போனை இந்தியால லான்ச் பண்றாங்கன்னு சொல்லி. சோ நீங்க இந்த ஹானர் 90 பத்தி என்ன நினைக்கிறீங்க? சோ இந்த போனோட மெயினான செல்லிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்ப்ளே, அதாவது ரொம்ப ஹார்டான டிஸ்ப்ளே மட்டும் இல்லாம PWM டிம்மிங் சூப்பரா கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர் கொஞ்சம் டீசென்ட்டா கொடுத்திருக்காங்க. இது போக வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த போனோட வருது. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா முதற்கொண்டு பல விதமான விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இந்த ஹானர் 90 பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.